கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை இந்த ஊடகத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை என் தீர்மானங்களில் செயல்படுகிற கர்த்தருடைய ஆவியானவர் என்ற தலைப்புல நான் சொல்லுகிறேன். ஆனா இது ஒரு பெரிய காரியம். அதனால அதனுடைய முதல் பகுதியை மாத்திரம் நான் இந்த காணொலியின் வாயிலாக உங்களிடத்துல பேசுவதிலே நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷப்படுகிறேன். கர்த்ததாமே நமக்கு கிருபை தருவாராக, நம்மோடு கூட இருந்து செயல்படுவாராக. அப்ப நாம் யாவரும் அறிந்திருக்கிறபடி இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கணும்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை நம்ம சந்திக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாருக்கும் நன்றா தெரியும், நாம் கர்த்தருக்குள்ள சில தீர்மானங்களை சரியா எடுத்திருக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில சில தீர்மானங்களை எடுக்க வேண்டும். நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும் தேவ ஜனங்களே. ஏன்னா நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம், நம்ம ஒரு வேலைக்கு போறோம், அல்லது நம்ம ஒரு காரியத்தை செய்ய முயற்சி பண்றோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம முயற்சி எடுக்கும் போது, அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை குறித்த திட்டங்கள், ஒரு திருமண காரியமோ, அல்லது ஏதாவது ஒரு நிலம் வாங்க வேண்டும், அல்லது வீடு வாங்க வேண்டும், இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நம்ம அதை செய்ய தீர்மானிக்கும் போது, அந்த தீர்மானிக்கும் போதுன்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல, அங்கதான் நாம் எடுக்கக்கூடிய தீர்மானத்தின் அளவு, நாம் எடுக்கக்கூடிய தீர்மானம் சரியானதா தவறானது என்று நிர்ணயிக்கப்படுகிறது. சரிதானா இல்லையா? ஒரு வீடு கட்டணும், இந்த வீடு கட்டணும்னு சொல்லி எல்லாருக்குமே ஆசை இருக்கும் இல்லையா? ஆனா யார் அந்த வீட்டை கட்ட முடியும், யார் அந்த வீட்டை கட்டுனா சந்தோஷமா வாழ முடியும்னா, எவன் ஒருவனுக்கு அந்த வீட்டை கட்டும் போது அதை கட்டி முடிக்க திராணி இருக்குதா இல்லையான்றத ஆராய்ஞ்சு பார்த்து அவன் செய்யறானோ, அவன் மட்டும்தான் அந்த வீட்டை கட்டி முடித்தால் சந்தோஷமாக அந்த வீட்டுல என்ன செய்ய முடியும், குடியிருக்க முடியும். இதே போலதான் நாம் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. சில தீர்மானங்கள் நம்முடைய வாழ்க்கையில விரும்பத்தகாத காரியங்களை கொண்டு வருவதா இருக்கிறது. நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும். நான் இதை கர்த்தருடைய ஆவியான ஒரு உதவியோடு ஒரு சில காரியங்களை மாத்திரம், நேரத்தின் அருமை கருதி நான் ஒரு சில காரியங்கள் மாத்திரம் சொல்லி நாம் செபிக்க போகிறோம். கர்த்தருடைய ஊழிய பாதையிலே, இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழிய பாதையிலே லூக்கா 19வது அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த லூக்கா 19வது அதிகாரத்துல சகேயு என்கிற ஒரு மனுஷனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. சகேயு என்கிற இந்த மனுஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவன் ஒரு ஆயக்காரன், ஒரு டாக்ஸ் கலெக்டர். நாம் விளங்கிக் கொள்ளும்படி சகேயுவை நாம் எப்படி எடுத்துக்கொள்ளலாம்னா, சகேயு ஒரு வட்டிக்கு வாங்குறவன், அநியாயமா எல்லாரிடத்திலிருந்து வரி பிரிக்கிறவன் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிடலாம். நீங்க நம்முடைய புரிதலுக்காக வேதத்துல ஆயக்காரன் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆயக்காரன்னா வரி பிரிப்பவன் மட்டும்தான், வரி வாங்குபவர்கள், மக்களிடத்திலிருந்து வரி வாங்குபவர்கள். சரி, நீங்க நல்லா கவனிச்சுடுங்க. இந்த சகேயு இயேசுவை காண வேண்டும் என்பதாக தீர்மானிக்கிறார். இயேசுவை காண வேண்டும் என்பதாக தீர்மானிக்கிறார். மனுஷன் சரியான மனுஷன் அல்ல. இந்த சகேயு என்கிறவன் தவறான மனுஷன் தான், நான் ஒத்துக்கொள்கிறேன். அவனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள், அவனுடைய பழைய வாழ்க்கை, தவறான வாழ்க்கை என்பதை நமக்கு மேற்கோள் காட்டி தருது இந்த லூக்கா 19வது அதிகாரத்துல. ஆகையால் நான் சொல்றேன், இந்த சகேயு என்கிற மனுஷன் ஒருவேளை தவறான மனுஷனா இருக்கலாம். சகேயு செய்து வந்த தொழில் அல்லது அவன் வருமானத்தை உண்டாக்கின விதம் ஒரு தவறான ஒரு வழிகாட்டுதலின் விதமாக இருக்கலாம். இந்த சகேயு செய்த அல்லது இந்த சகேயு இதுவரைக்கும் பின்பற்றி வந்த இந்த காரியங்கள் ஒரு சரியில்லாத ஒரு காரியமா இருக்கலாம். ஆனால் என்றைக்கு இவன் இயேசுவை நான் பார்க்க வேண்டும் என தீர்மானித்தானோ, அந்த தீர்மானம் சரியான ஒரு பாதையில, சரியான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக இந்த சகேயுவை கொண்டு சென்றது. அல்லேலூயா. இப்ப சகேயுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை பார்க்கிறதுக்கு, சகேயுடைய வாழ்க்கை பழைய வாழ்க்கையை போல இருக்கக்கூடாது, என்னுடைய வாழ்க்கையில நான் பழைய கடந்து வந்த எல்லா சாபத்தின் காரியங்கள், எல்லா பாவத்தின் காரியங்களை விட்டு நான் ஒரு புது மனுஷன் ஆகணும் அப்படின்னு அவன் முயற்சி எடுத்தான்னு சொன்னா, அந்த முயற்சி எதுல தொடங்குச்சுன்னு சொன்னா, அவன் எடுத்த சரியான தீர்மானம், நான் இயேசுவை பார்க்க வேண்டும், நான் இயேசுவை பார்க்க வேண்டும். இன்னைக்கும் இந்த வீடியோவை இந்த காட்சியை நீங்க பார்த்து கொண்டிருப்பீர்களானால், உங்களுக்குள்ள நான் ஒரு சரியான தீர்மானம் எடுக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா, நான் சொல்லுவேன், நீங்க எடுக்க தகுந்த சரியான தீர்மானம் நீங்கள் இயேசுவை பார்க்க வேண்டும் என்பதாக.
உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் இயேசுக்குள்ளாக ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். ஆமென். நீங்கள் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிற பட்சத்துல இயேசுவை தான் ஆராதிப்பேன். ஆமென். என்ன வந்தாலும் எது நடந்தாலும், உறவினர்கள் எதிர்த்தாலும், உற்றார் எதிர்த்தாலும், ஊர் ஜனம் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் கர்த்தரை மாத்திரமே ஆராதிப்பேன் என்று சொல்லி நீங்கள் யாராகிலும் சரியான தீர்மானம் எடுப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். தீராத வியாதி பிரதர், தீராத ஆமென் பிரச்சனை, சமாதான குறைவு, என் வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல, என் வாழ்க்கையில சமாதானம் இல்ல, எனக்கு கண்ணீராக இருக்கிறது, என் வாழ்க்கையே கண்ணீராக இருக்கிறது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி என் படுக்கை முழுவதையும் நான் கண்ணீரினால் நனைத்தேன் என்று சொல்லப்பட்ட அனுபவம் தான் என் வாழ்க்கையில இருக்கு பிரதர். நான் என்ன செய்யணும்? நான் எப்படி இந்த நிலைமையிலிருந்து தப்பி வெளியே வரணும்? நான் எப்படி இந்த நிலைமையிலிருந்து மீண்டு வருவது என்று சொல்லி கேள்விகளோடு இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை பார்த்து நான் சொல்லுவேன், நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம் இருக்கிறது. நீங்கள் எடுக்க வேண்டிய சரியான ஒரு தீர்மானம் காத்திருக்கிறது. அதை கர்த்தர் நீங்க எடுக்கும்படி, நீங்க இன்றைக்கு அதை தீர்மானிக்கும்படி ஆசையோடு இரு கரங்களையும் விரித்து அவர் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சகையை தீர்மானித்தா என்ன ஆனாலும் சரி, இவர்கள் எல்லாரும் என்ன சொன்னாலும் சரி பரவாயில்ல, நான் இப்பொழுது ஒரு தீர்மானத்தை எடுப்பேன். யார் இந்த இயேசு? இந்த இயேசுவை நான் பார்க்க வேண்டும். இந்த இயேசு என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே வருவதனால் எனக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகிறது? இந்த இயேசு என் வாழ்க்கைக்குள்ளே வருவதனால் எப்படியாப்பட்ட மாற்றங்களை நான் சந்திக்க போகிறேன் என்பதாக சொல்லி இந்த சகையுக்கு பயங்கரமான ஒரு ஆசை, பயங்கரமான ஒரு ஆவல். இந்த ஆர்வத்தினால ஒரு தீர்மானம் எடுத்தா நான் சொல்லுவேன், அவன் எடுத்ததுல அவன் வாழ்க்கையிலே சரியான தீர்மானம், இயேசுவை பார்க்க வேண்டும் என அவன் எடுத்த தீர்மானம். அல்லேலூயா. இப்ப நான் இயேசுவை பார்க்கணும்னு தீர்மானம் எடுத்துட்டேன் பிரதர். இதுக்கு அடுத்து என்ன நடக்கும்? இயேசுவை தானே பார்க்க சொன்னீங்க, இயேசுவை தானே ஆராதிக்க சொன்னீங்க, இயேசுவின் இடத்துல தானே ஆண்டவரே நீர் தான் என் ரட்சகர், என் பாவங்களை மன்னியும் என்று சொல்ல சொன்னீங்க. சொல்லிட்டேன், பாவம் மாறிட்டு நான் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன், நான் இப்போ ஆண்டவனுடைய அரவணைப்புலதான் இருக்கேன். இப்ப நான் என்ன செய்யணும்னா, அல்லது எனக்கு என்ன சம்பவிக்கும்னு கேட்டீங்கன்னா, என்னைக்கு இந்த சகையை இயேசுவை பார்க்க வேண்டும் என தீர்மானித்தானோ அப்பொழுது இந்த சகையை எடுத்த ஒரு முயற்சி கடினமான ஒரு முயற்சி. காட்டத்தி மரத்தின் மேல ஏறா, காட்டத்தி மரத்தின் மேல ஏறா. காரணம் என்னன்னா, இந்த சகையு உயரத்திலே குறுகினவனா இருந்தார், உள்ள மனிதனா இருந்தார். அப்போ கட்டையா இருந்ததுனால இயேசுவை பார்க்க முடியாது. இந்த மனிதர்கள் எல்லாம் மறைத்துக் கொண்டு இருக்கிறாங்க. அப்போ ஆகவே நான் ஒரு காரியத்தை செய்வேன், இந்த மனிதர்கள் என்ன மறைச்சா, மனிதர்கள் மறைக்க நினைச்சாலும் மறைக்க முடியாதபடி நான் கர்த்தரை தேடுவேன். மனிதர்கள் மறைக்க நினைக்கலாம், ஆனா மனிதர்கள் மறைக்க நினைச்சாலும் நான் மறையாதபடிக்கு கர்த்தரை நான் தேடுவேன். எப்படி தேடுவேன்? அதுக்காக எவ்வளவு அவன் பிரயாசப்பட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்லி காட்டத்தி மரத்துல ஏறி இருக்கிறான். ஏறி இருந்த இந்த சகைவை அவன் இயேசு நிற்கிறா, ஏறிட்டு பார்க்கிறா, சகையுமே இறங்கி வா என்று சொல்லுகிறார். 19வது அதிகாரத்துல அதனுடைய 5ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணார்ந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இயேசுனுடைய வார்த்தையை கவனிச்சீங்களா? இயேசு உங்க வீட்டுக்குள்ள வரணும்னா நீங்கள் இயேசுவை பார்க்கும்படி, இயேசுவின் இடத்துல கிட்டி சேரும்படி நீங்கள் சரியான ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்க வேண்டும். நீங்க சரியான தீர்மானம் எடுத்துட்டீங்கன்னா, நீங்க சரியான தீர்மானத்தை எடுத்து ஆண்டவரை மட்டுமே நான் பின்பற்றுவேன், என்ன வந்தாலும் எது நடந்தாலும் என் அப்பாவை மட்டும்தான் பின்தொடர்வேன். ஆமென். அதற்கு எனக்கு பொருளாதாரம் தடையா இருக்காது, அதற்கு எனக்கு உறவுகள் தடையா இருக்காது, அதற்கு எனக்கு நான் கடந்த காலத்துல வாழ்ந்து வந்த பாவ வாழ்க்கை தடையா இருக்காதுன்னு சொல்லி யாரெல்லாம் கர்த்தருக்குள்ளே தீர்மானம் எடுக்கிறீர்களோ உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ இறங்கி வா, நான் இன்றைக்கு உன் வீட்டிலே தங்க வேண்டும். உங்க வீட்டுல தங்கும்படி கர்த்தர் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ பேருக்கு வீட்டுல சமாதானம் இல்லை, எத்தனையோ பேருக்கு வீட்டுல குறைவுகள் இருக்கிறது, எத்தனையோ பேருக்கு வீட்டுல கண்ணீரும் கஷ்டமுமா இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களே. சொல்லுகிற தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். வசனம் சொல்லுகிறது, நிறைவானது வரும்போது குறைவெல்லாம் அகன்று போகும். அப்ப நிறைவான இயேசு கிறிஸ்து உங்க வீட்டுக்குள்ள வந்தா உங்க வீட்டுல செயல்படுகிற குறைவுகள் எல்லாம் அகன்று போகும். நிறைவான இயேசு கிறிஸ்து உங்க வீட்டுக்குள்ள வந்து ஆமென் செயல்படுவார் என்று சொன்னால் உங்க வீட்டுல செயல்படுகிற எல்லா குறைவின் அனுபவங்கள், அது ஆசீர்வாத குறைவா இருக்கலாம், சமாதான குறைவா இருக்கலாம், அல்லது அந்த குறைவு ஆமென் ஒரு பொருளாதாரத்தின் அடிப்படையில் செயல்படுவதா இருக்கலாம், அல்லது அந்த குறைவு ஆமென் குடும்பம், கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு இடையான உறவில ஏற்படுகிற விரிசலாக கூட இருக்கலாம். இயேசு
இயேசு கிறிஸ்து இந்த வீட்டுக்குள்ளே, உங்க வீட்டுக்குள்ளே, ஆமென், இந்த செய்தியை கேட்கிற உங்களுடைய வீட்டுக்குள்ளே, ஆமென், வருவார் என்று சொன்னால், நான் பிரசங்கிக்கிற இந்த இயேசு கிறிஸ்து அதிபயங்கரமான அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நிச்சயமாகவே அவர் அதை செய்வார். நிச்சயமாகவே உங்கள் கண்கள் காண இந்த இயேசு கிறிஸ்து பெரிய காரியங்களை செய்வார். அவர் செய்வார் என்பதோட நான் முடிக்க மாட்டேன். அவர் செய்வார், செய்து வருவார். உங்களை கடைசி காலம் வரை வசனம் சொல்லுகிறது, இதோ உலகத்தின் சதா நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சொன்னவர் சதா நாட்களிலும் உங்களோடே கூட இருப்பார். இதற்கெல்லாம் நான் என்ன பிரதர் பண்ணணும், நான் என்ன பாஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்கன்னா, நான் ஒரே ஒரு காரியம் சொல்லுவேன், நீங்க கர்த்தரை பின்தொடருவேன், நான் கர்த்தரை மாத்திரமே சார்ந்திருப்பேன், நான் கர்த்தரை மாத்திரமே தேடுவேன்னு சொல்லி சரியான ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். நாளைக்கு அல்ல, இன்றைக்கு, இப்பொழுது இந்த வார்த்தை உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்துல நீங்க சரியான ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் கர்த்தரை மட்டும்தான் பின்தொடருவேன். எந்த சூழ்நிலையானாலும் என் தேவனை மட்டும்தான் நான் பின்தொடருவேன். எப்பேற்பட்ட வேதனையானாலும் என் தேவனை மட்டும்தான் நான் பின்தொடருவேன். ஒரு நாளும் இந்த தெய்வத்தை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அந்த அனுபவம் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இது புதிய ஏற்பாட்டுல இன்னும் நிறைய சொல்லலாம். நான் சகையை குறித்து நான் சொல்லணும்னா, இயேசு உன் வீட்டுல நான் வர்றேன்னு சொன்ன உடனே இம்மீடியட்டா அவனுடைய குணாதிசயங்களில மாற்றத்தை உங்களால பார்க்க முடியும். குணாதிசயங்களிலே மாற்றம். என்ன குணாதிசயங்களிலே மாற்றம்? அவன் சுற்றி இருக்கிற எல்லா மனுஷர்களையும் இயேசுவுக்கு முன்னால நின்று சொல்லுகிறான். சுற்றி இருக்கிற எல்லா மனுஷர்களையும் பார்த்து சொல்லுகிறான், இவர்களிடத்திலே நான் ஏதாகிலும் ஒன்றை அநியாயமாய் பெற்றது உண்டானால், வசனத்தை வாசிக்கிறேன், பாவியான மனுஷரிடத்தில் தங்குபடி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகையை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, 8வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாய் திரும்ப செலுத்துகிற. சிலர் எல்லாம் நீங்க பேசுகிறத நீங்க கவனிச்சிருப்பீங்க பிரதர், நான் கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா கோவப்பட்டுடுறேன். இந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இந்த காரியத்தை செஞ்சிடுறேன். ஆமேன். இந்த குடியை நிறுத்தணும்னு நினைக்கிறேன், ஆனா அந்த காரியத்தை நான் செஞ்சிடுறேன். ஆமேன். என்னுடைய பிள்ளைகள் கஷ்டப்படுகிறார்கள், என்னுடைய மனைவி கஷ்டப்படுகிறாள், நான் இந்த காரியத்தை விடணும், இந்த காரியத்துல ஒரு மாற்றத்தை நான் கொண்டு வரணும்னு சொல்லி நான் என்னால் மட்டும் முயற்சி செய்கிறேன், ஆனா அது எனக்கு முடியல பிரதர் அப்படின்னு சொல்லுகிற பலரை நான் பார்த்ததுண்டு. நான் அத்தனை பேர்கிட்ட சொல்லி இருக்கிறேன், இயேசு உங்க வாழ்க்கைக்குள்ள வந்தா, ஆமென், முடியாத சிலவைகள் முடியும். இந்த நாள் வரைக்கும், இயேசுவை சந்திக்கிற இந்த நாள் வரைக்கும், இந்த சகையு ஆமென் வாங்குகிறவனாய் இருந்தா, இயேசுவை சந்தித்த போது இந்த சகையு கொடுக்கிறவனாய் மாறினார். இதுதான் பரலோகம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்துகிற மாற்றம். இதுதான் பரலோகம் நம்ம வாழ்க்கையில செய்கிற, செயல்படுத்துகிற அற்புதமான மாற்றம். கர்த்தருக்குள்ளே பிரியமா இருக்கிற, ஆமேன், கர்த்தருக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும், நான் கர்த்தருக்குள்ளே, ஆமேன், கர்த்தருடைய அரவணைப்புக்குள்ளே இருக்க வேண்டும் என நான் விரும்புறேன் அப்படின்னு நீங்க யாராகிலும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் கர்த்தருடைய அரவணைப்பிற்குள்ளே என்றைக்கு வருகிறீர்களோ அன்றைக்கு உங்க வாழ்க்கையில, ஆமேன், செயல்படுகிற சில குணாதிசயங்கள்ல கர்த்தர் மாற்றத்தை தருவார். அது இனி உங்களுக்கு பிரியம் இல்லாததா இராது. தேவன் விரும்பின பிரகாரம் அது உங்களுக்கு பிரியமுள்ள ஒரு குணாதிசயமாய் மாறும்படி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சகையு இயேசுவை பார்க்க வேண்டும் என தீர்மானித்தார். சரியான தீர்மானம். தவறான மனிதன் தான். சரியான தீர்மானம் ஒரு தவறான மனிதனை சரியான மனிதனாய் மாற்றினது. நீங்க இப்ப கொஞ்சம் யோசிங்களேன், நான் உங்க சிந்தனைக்கு வர்றேன். சகையு அதற்கு மேலால பாவம் செய்திருப்பான் என நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இயேசு ஒரு மனுஷனை சந்தித்தா அவனுடைய பழைய வாழ்க்கைக்குள்ளே அவன் மீண்டும் செல்வதில்லை. இன்னைக்கு நான் அதே வார்த்தையை தான் இன்றைக்கு இந்த வீடியோ மூலமா உங்களிடத்துல நான் கேட்கிறேன். இயேசுவை நீங்கள் சந்தித்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பழைய வாழ்க்கை உங்களை பின்தொடராது, உங்களுடைய பழைய பாவம் உங்களை பின்தொடராது, உங்களுடைய பழைய குணாதிசயம் உங்களை பின்தொடராது. நீங்கள் கர்த்தருக்குள்ளே புது சிருஷ்டிகளாய் இருப்பீர்கள். சரியான தீர்மானம். கர்த்தருக்குள்ளே நாம் எடுக்க வேண்டிய சரியான தீர்மானம். இது புதிய ஏற்பாட்டுல. நான் அப்படியே உங்களை பழைய ஏற்பாட்டிற்குள்ளே அழைத்து சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டுல ரூத்தின் புஸ்தகம் ஒன்று இருக்கிறது. இந்த ரூத்தின் புஸ்தகம் நம்ம எல்லாருக்கும் நல்ல தெரிந்த ஒரு புஸ்தகம். இதை பற்றி பேச வேண்டுமானா பல மணி நேரங்கள் பேசலாம். அத்தனை விதமான காரியங்கள் இந்த புஸ்தகத்துல அடங்கி இருக்கிறது. இந்த ரூத் புஸ்தகத்துல 4 அதிகாரங்கள். இந்த 4 அதிகாரங்கள்ல ஒரு குடும்பத்தை பற்றி அந்த ரூத் புஸ்தகம் பேசுகிறது. எலிமெலேக் என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறார். இந்த மனுஷனுடைய மனைவியினுடைய பெயர் நகோமி. இவர்களுக்கு 2 பிள்ளைகள், மக்லோன், கிலியோன் என்கிற 2 பிள்ளைகள்.
இவர்கள் பெத்லகேமிலே இருந்தவர்கள், இவர்கள் பெத்லகேம் வாசிகள். நல்லா புரிந்து கொள்ளணும். இவர்கள் பெத்லகேமில் இருந்து கிளம்பி மோவாப் என்கிற பட்டணத்திற்கு போகிறார்கள். பெத்லகேமில் இருந்து கிளம்பி மோவாபுக்கு செல்லுகிறார்கள். கர்த்தருக்குள்ளே பிரியமான ஆமென் ஜனங்களே, நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். என்றைக்கும் நாம் எடுக்கிற தீர்மானம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திலிருந்து நம்மை பிடுங்கி பாவத்திற்குள்ளே கொண்டு போவதா இருக்கக்கூடாது. பெத்லகேம் அர்த்தம் என்ன? அப்பத்தின் வீடு. பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு என்ற அர்த்தம். மோவாப் தேசம் என்பது எப்படிப்பட்ட தேசம்? பாவத்தினாலே உற்பத்தியான தேசம். வாசிக்கலாம். நீங்க ஆதியாகமத்தில் வாசிக்கும் போது லோத்துவனுடைய குமாரத்திகள் லோத்துவோடு இணைந்து செய்த பாவத்தின் பரனாய் பிறந்த குமாரனுக்கு இட்ட பெயர் தான் மோவாப். அவருடைய தலைமுறைகள் வாழுகிற இடம் தான் மோவாப் தேசம். அந்த தேசத்தின் மேல், அந்த சந்ததியின் மேலே ஒருவித சாபம் இருந்தது. பழைய ஏற்பாடு நீங்கள் விளங்கிக் கொள்ளும்படி நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த குடும்பம் எலிமெலேக்கு, நகோமி, இந்த தம்பதியினர் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமை விட்டு இவர்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள். தேசத்துல ஆமென் பஞ்சம் வந்துருச்சு. இனி இந்த பஞ்சம் வந்ததுனால நம்ம இந்த தேசத்துல இல்லாம அருகாமையில் இருக்கிற மோவாப் தேசத்திற்கு செல்லலாம். நீங்கள் கர்த்தரை பின்தொடர வேண்டும் என தீர்மானித்து விட்டீர்கள் என்று சொன்னால் சில சூழ்நிலைகள் வரும். திடீரென நம்முடைய வாழ்க்கையில காற்றடிக்கும். திடீரென நம்முடைய வாழ்க்கையில புயல் வரும். வரலாம், வரும் இல்ல, வரலாம், பாசிபிலிட்டி இருக்கு. திடீரென நம்முடைய வாழ்க்கையில நாம் விரும்பாத சில காரியங்கள் கூட நேரிடலாம். அப்படி நேரிடும் போது நீங்கள் தீர்மானத்திலிருந்து பின்வாங்க கூடாது. நீங்க தீர்மானத்திலிருந்து ஆண்டவரை விட்டு பிரிஞ்சிடணும்னு சொல்லி கனவுல கூட நினைச்சிடக்கூடாது. ஏன்னா இங்க ஒரு குடும்பம் நினைச்சது, அப்பத்தின் வீடை விட்டு நான் இறங்கி பாவத்தின் தேசத்திற்குள்ள போவேன், பாவத்தின் தேசத்திற்குள்ள நான் வருவேன். என்னைக்கு அவர்கள் தீர்மானித்தார்களோ அன்றைக்கு இந்த குடும்பத்திற்கான ஒரு அழிவு காலம் தொடங்கினது. நீங்க தொடர்ந்து அந்த ரூத் 1ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்தை நீங்க வாசித்தீங்க, 2வது 3வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா 3ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் மீதம் இருந்தார்கள். இவர்களின் மோவாபியரின் பெண் கொண்டார்கள். அவர்களின் ஒருத்தி பெயர் ஓர்பாள், மற்றவள் பெயர் ரூத். 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷத்துக்கு பிறகு இந்த மக்லோனும் கிளியோனும் இறந்து போகிறார்கள். நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும். அப்பத்தின் வீட்டிலிருந்து இறங்கி ஒரு சாபத்தின் தேசத்திற்குள்ளே சென்றதுனால இவருடைய குடும்பம் ஒரு சாபத்தின் குடும்பமாய் மாறினது. ஆண் தலைமுறை இல்லாத ஒரு குடும்பமாய் இந்த குடும்பம் மாற்றப்பட்டது. இவருடைய தீர்மானத்தில் இவர்கள் நிலைத்திருந்திருந்தால் ஒருவேளை இவர்கள் மூவரும் பிழைத்து இருந்திருக்க கூடும். நான் அப்படி யோசிக்கிறேன், நான் அப்படி யோசித்து பார்க்கிறேன். ஆனால் இந்த குடும்பம் இப்படி கர்த்தருடைய அப்பத்தின் வீட்டை விட்டு அவர்கள் வெளியே வந்தார்கள். இவர்களுக்கென வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்தை விட்டு வெளியே வந்தார்கள். அவருடைய குடும்பத்துல சில அசம்பாவிதங்கள் நடந்து போயிடுச்சு. சரி, இதற்கப்புறம் என்ன செய்யலாம், இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு இவர்கள் யோசிக்கும் போது இந்த நகோமிக்கு, நான் நினைக்கிறேன் ஆண்டவராலேதான் அந்த உணர்வு கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த நகோமிக்கு ஒரு உணர்வு வருகிறது, நாம் மீண்டும் பெத்லகேமுக்கு போயிடலாம், நாம் மீண்டும் அந்த அப்பத்தின் வீட்டுக்கே சென்றலாம் அப்படின்னு சொல்லி நகோமி எழுந்திருந்து சொல்லுகிறாள். 2 மருமகள்களை அழைத்து சொல்லுகிறாள், ஆமேன், இனி என்னால உங்களை பார்த்துக்கிற முடியாது. இந்த அதிகாரத்தை ஆமேன் நேரம் கிடைக்கும் போது ஆமேன் இன்றைய தினத்துல எனக்கு அப்படியே வாசித்து பாருங்களேன். இந்த 4 அதிகாரத்தையுமே வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னா உங்களுக்கு பல காரியங்கள் கர்த்தருடைய ஆவியானவராலே வெளிப்படுத்தப்படும். சொல்லுகிறார், நான் பெத்லகேமுக்கு போலான்னு இருக்கிறேன், என்னால உங்களை பார்த்துக்கிற முடியாது, நீங்கள் உங்கள் தகப்பன் வீட்டார் இடத்திற்கு சென்று விடுங்கள். ஏன்னா இந்த மருமகள்களுடைய தகப்பன் வீடு மோவாப் தான். இந்த நகோமி பெத்லகேமை சார்ந்தவள். அப்ப நான் பெத்லகேமுக்கு போறேன் அப்படின்னு சொன்னப்போ இந்த மருமகள்களில் 2 பேர் இப்பொழுது தீர்மானம் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும். ஒரு குடும்பம் தவறான தீர்மானம் எடுத்தது, நஷ்டப்பட்டது. இப்போ அந்த குடும்பம் ஒரு முக்கியமான கட்டத்துல வந்திருக்கிறார்கள். இனி இவர்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். இந்த மருமகள்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். ஓர்வாள் ஒரு மருமகள், ரூத் என்று ஒரு மருமகள். ஓர்வாள் கேட்டது எல்லாவற்றையும், மாமியார் சொன்னது எல்லாவற்றையும் கேட்டு விட்டு மாமியாருக்கு முத்தத்தை கொடுத்து விட்டு அவள் பிரிந்து சொல்லுகிறாள். 14வது வசனம், 1வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்வாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள்.
ரெண்டு மருமகள் எடுத்த தீர்மானங்களை நீங்கள் கவனித்து பார்க்கணும். ஓர்பாள் மாமியாரை முத்தமிட்டு கடந்து போனாள். ஆனால் ரூத்தோ முத்தமிட்டாள், ஆனா அவள் அழுதாள், முத்தமிட்டாள், ஆனா மாமியாரை விட்டு பிரியல. என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து இதுக்கு மேல நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை பேசக்கூடாது. என்னை வீட்டுக்கு போன்னு சொல்லக்கூடாது. நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று சொல்லுகிறார். பார்க்கணும், ரூத் எடுத்த சரியான தீர்மானத்தை பார்க்கணும். ரூத் எடுக்கிற சரியான தீர்மானம். என் அன்பிற்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, ரூத் எடுத்த தீர்மானம், அதற்கு அடுத்து ரூத்தினுடைய வாழ்க்கையிலே நடந்த அதிபயங்கரமான அற்புதங்கள், அதிபயங்கரமான ஆசீர்வாதம், இவைகள் எல்லாம் சொல்ல போனால் நேரம் போதாது. வேகமாய் சொல்லுகிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். ஓர்வாள் முத்தமிட்டால் கடந்து சென்றாள். ஆனால் ரூத்தோ தன்னுடைய மாமியாரை விடாமல் அவர் பற்றி கொண்டிருந்தார். இப்படி சரியான தீர்மானம் எடுக்கிறவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் சில காரியத்தை செய்வார். பாருங்களேன், இந்த ரூத்தையும் நகோமியும், ஆமா அவங்க பெத்லகேமுக்கு வராங்கன்னு சொல்லி திரும்ப வர்றாங்க இல்ல, திரும்ப வரும்போது என்ன செய்கிறார் ஆண்டவர்? இவர்களை அழகா கொண்டு வந்து போவாஸ் என்கிறவனுடைய வயலுக்கு அருகாமையில கர்த்தர் குடியிருக்க செய்கிறார். சில காரியங்களை சரியான தீர்மானம் எடுக்கிறவருடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். ஆனால் சுற்றி இருந்து பார்க்கிற மனுஷர்களுக்கு அது தற்செயலாய் தோன்றும். நான் சொல்லுகிறேன், அது தற்செயல் அல்ல, அது கர்த்தர் செயலாக்கும். கரெக்டா கொண்டு போய் ஆண்டவர் இந்த போவாஸ் என்கிற மனுஷனுடைய வயலுக்கு அருகாமையிலே கொண்டு இவர்களை குடியிருக்க செய்கிறார். குடியிருந்தப்போ இந்த ரூத் தானே இனி மாமியாரை பாத்துக்கிறேன்னு சொன்னா, இந்த ரூத் என்ன செய்கிறாள்? ஆமேன், அந்த வயலுக்கு போய் ஆமேன் அவர்கள் நெற்கதிர்களை அறுத்து கொண்டிருக்கிறார்கள். அறுத்து கொண்டிருந்தவர்கள் சில நெற்கதிர்களை சிந்தும் இல்லையா, அறுக்கும் போது அதை பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு இந்த ரூத் செல்லுகிறார். நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும், இந்த போவாசுக்கு யார் எலிமெலேக்கு, எலிமெலேக்குடைய மனைவி யார் என்பது நன்றாய் தெரியும் தானே, ஒரு ஊருக்காரங்க. ஆனா இந்த ரூத்துக்கு இந்த போவாஸ் யார் என்பது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அப்போ இந்த போவாஸ் விசாரிக்கிறார், நம்முடைய வயல்ல ஒரு புதிய தலை காணுது, இது யாருன்னு கேட்டப்போ இப்படி அங்கே கூடியிருந்தவர்கள் சொல்லுகிறார்கள், இவருடைய மருமகள் தான், அவர்கள் மறுபடியும் மறுமார்க்கமா இங்க வந்திருக்கிறாங்க, அப்படி இப்படின்னு எல்லா செய்தியும் அறிச்ச பிறகு இந்த போவாஸ் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? சரி, ஒன்னும் பிரச்சனை இல்லை, அவள் பொறுக்கிக் கொள்ளும்படி சில நெற்கதிர்களை நீங்கள் என்ன செய்யுங்க, சிந்த விடுங்கள் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் போவாஸ் சொல்லுகிறார். சரியான தீர்மானம் எடுக்கிறவருடைய வாழ்க்கையில கர்த்தர் சில அதிசயிக்கத்தக்க காரியங்களை செய்வார். எந்த வயல்ல அவங்க கொண்டு போகும்போது கீழே சிந்துறதை பொறுக்கி கொள்ளலாம் அப்படின்னு நினைச்சு இந்த ரூத் சென்றாலோ, அதே வயல்ல இவள் பொறுக்கிக் கொள்ளும்படி சில கதிர்களை சிந்துபடி கர்த்தர் திருவுளம் பற்றி பெரிய காரியங்களை செய்தார். அது மட்டுமா, அதோடு முடியல, சரியான தீர்மானம் தானே எடுத்தா ரூத்து. அப்போ ஆண்டவர் உயர்வை கொடுத்திருக்கணுமா இல்லையா? இங்க தொடர்ந்து வாசிக்கும் போது எந்த வயலில ஆமேன் பொறுக்கிக் கொள்வது, நெற்கதிர்களை பொறுக்கிக் கொள்வதற்காக ஆமேன் இந்த ரூத் சென்றாலோ, அதே வயலுக்கு எஜமாட்டியாய் கர்த்தர் மாறும்படி ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் பாராட்டினார். பெரிய கிருபையை கர்த்தர் பாராட்டினார். இன்றைக்கும் நான் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் எடுக்கிற சரியான தீர்மானங்கள், நீங்க எடுக்கிற கர்த்தருக்கு பயந்து நீங்கள் செய்கிற ஆமேன், இனி என்ன வந்தாலும் என் தெய்வத்தை மாத்திரம் நான் பின்பற்றுவேன், அவரை மாத்திரமே சார்ந்திருப்பேன். ஆமேன், இனி நான் எப்பேற்பட்ட ஆமேன் அந்நிய கிரியைகளுக்கும் நான் என்னை அர்ப்பணிப்பதில்லை. இனி ஜீவனுள்ள தேவனை மட்டும்தான் நான் ஆராதிப்பேன், ஆவிக்குரிய சபைகளிலே நான் ஆராதனையில பங்கு பெறுவேன் சொல்லி நீங்க சரியான ஒரு தீர்மானம் எடுக்கிற பட்சத்துல ஆமேன், நான் உங்களுக்காக ஆமேன் ஒரு வார்த்தை எனக்கு உறுதியாய் சொல்ல முடியும். கர்த்தர் உங்க வாழ்க்கையில நீங்கள் நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் அதிகமாய் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். காரணம், சரியான தீர்மானம் எடுத்த சகைவை கர்த்தர் மாற்றத்தை கொடுத்தார், வாழ்க்கையில புதிய மனுஷனாய் மாற்றினார். பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா சரியான தீர்மானம் எடுத்த ரூத்தை கர்த்தர் எஜமாட்டியாய் மாற்றினதை நீங்கள் பார்க்க முடியும். ஆகவே நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எடுக்கிற தீர்மானத்திலே கர்த்தருடைய கரம் இருக்கும் என்று சொன்னார். நீங்கள் எடுக்கிற தீர்மானத்திலே கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்பட்டு நல்லவானபடி நீங்கள் தீர்மானத்தை எடுத்திருப்பீர்கள் என்று சொன்னார். ஆமென். கர்த்தர் உங்க வாழ்க்கையை உயர்த்துவதை யாராலும் தடுக்க முடியாது.
நாம் ஜெபிக்கலாமா? இன்னைக்கு நீங்க கேளுங்க, ஆண்டவரே நான் ஒரு சரியான தீர்மானம் எடுக்கிறேன், இன்னைக்கு நான் எடுக்கிறேன். இனி என்ன ஆனாலும் உங்களை தான் நான் பின்தொடர்வேன். இனி என்ன ஆனாலும், ஐயோ அவர்கள் பார்க்கிறார்கள், அவர்கள் ஏளனமாய் சொல்லுவார்களே, அவர்கள் வெறுக்கத்தக்க விதமாய் பேசுவார்களே, நான் ஜெபத்திற்கு சொல்லுகிறேன், ஜெபிக்கிறேன் என்று சொன்னால் என்னை வைத்து அவர்கள் நோகடிக்கிற விதமாய் பேசுவார்களே, இதெல்லாம் நான் இனி எண்ணுவதில்லை. நான் எடுக்கிற சரியான தீர்மானம், இயேசுவே என் இரட்சகர், அவராலே தான் எனக்கு ஒரு விடிவு உண்டு, அவராலே தான் எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, அவராலே தான் எனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி நீங்கள் இன்றைக்கு ஜெபிப்பீர்கள் என்று சொன்னார், கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை தருவார். தேவ பிள்ளைகளை, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காய் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைய பிள்ளைகள் என்னோடு இணைந்து இந்த ஜெப வேளையிலே பங்கு பெற்றிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நினைத்து நான் உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையால கர்த்தர் நீர் எடுக்க வேண்டிய தீர்மானம், உம்மை பின்பற்ற வேண்டும் என்பதை குறித்து நீர் பாராட்டி பேசின அத்தனை வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நலமானபடி தீர்மானங்களை எடுத்து கிறிஸ்துவுக்குள்ளே நினைவு கூறப்படத்தக்க பாத்திரமாய் கர்த்தர் நீர் எங்களை மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆசீர்வாதம், நீர் தருகிற ஆசீர்வாதத்தை பார்த்து உலகத்தின் ஜனங்கள், இந்த மனுஷன் ஆராதிக்கிற தெய்வம் யார், யார் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஒரு மனுஷனுக்கு கொடுக்க முடியும் என்று தேடி வந்து உம்முடைய நாமத்தை பின்பற்றிட, தேடி வந்து உம்முடைய நாமத்திற்கு தகப்பனை கர்த்தாவை கனம் செலுத்திட கர்த்தனை பெரிய கிருபை பாராட்டுவீரா. உம்மையே நம்பி இருக்கிற ஜனம் உமக்குள்ளே வேர் பற்றட்டும், உமக்குள்ளே வேரூன்றி கனி கொடுக்கட்டும். கர்த்தனை பெரிய கிருபை பாராட்டும். ஆண்டவரே, நலமானபடி இன்றைக்கு உம்மை மாத்திரமே பின்தொடர்வேன் என்கிற தீர்மானத்தோடு இவர்கள் வாழ்ந்து செழித்திருக்க கர்த்தனீர் கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபித்து உங்களுடைய மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.